श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். பரமத நிரசனம் முதல்ல 6 ஸ்லோகங்கள் இதுவரை அனுபவித்தோம். இன்றைக்கி 7வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகத்தில் பிரதீதிச்சேதிஷ்டான்னிகில நிஷேதோ யதினகோ நிஷேத்தாதோ நேஷ்டோ நிருபதி நிஷேதः சதுபதௌ निषेधे अन्यत् सिद्ध्येत् वरदघटभङ्गे सकलवत् प्रमाशून्ये पक्षे श्रुतिरपि मतेऽस्मिन् विजयताम् प्रतीतिश्चेदिष्टान्निखिलनिषेधो यदि नको निषेधा अतो नेष्टो निरुपदि निषेधाः सदुपदौ निषेधे अन्यत् सिद्ध्येत् वरदघटभङ्गे सकलवत् प्रमाशून्ये पक्षे श्रुतिरपि मतेऽस्मिन् विजयताम्. हे வரதா என்று வரம் தரும் அரங்கனே, சூன்யவாதிகளை தகுந்த பிரமாணம் கூறி தள்ளுகிறார். இந்த ஸ்லோகத்திலையும் அனைத்தும் சூன்யம் என்ற அவர்களுடைய வாதமானது உண்மை என்று கூறப்பட்டால் அந்த வாதம் அனைத்தும் சூன்யம் என்ற வாதம் அனைத்து பொருள்களுக்கும் எப்படி பொருந்தும்? ஏன்னா அனைத்தும் சூன்யம்னு சொல்லும்போது அந்த வாதமும் சூன்யமாயிடும் இல்லையா? இந்த குறையிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ள அனைத்தும் சூன்யம் என்பது உண்மை அல்ல என்று கூறினால் சூன்யவாதமே இல்லை என்றதாகிறது. ஆக எப்படி கொண்டாலும் நாஸ்தி என்று கூறும் ந அஸ்தி என்று கூறும் சூன்யவாதம் பொருந்தவில்லை. அது இல்லை என்பது பொருந்தவில்லை. ஒரு பொருளை முன்னே நிறுத்தி கூறினாலும் மற்றொரு பொருள் மூலம் அந்த வாதமும் நீங்கி விடுகிறது. அதாவது ஒரு குடம் இருக்குது, முன்னாடி இங்கே குடம் இருந்தது, இப்போ இல்லை அப்படின்னா அந்த குடம் உடஞ்சி போய் இல்லை திருடு போய் யாராவது எடுத்துன்னு போயிருந்தால் கூட உடஞ்சி போனால் அதனுடைய சில்லுகள், அதாவது அந்த பீசஸ், அந்த துண்டுகள் இருக்கும் இல்லையா? ஒரு பொருள் அந்த குடம் இங்கே இல்லை அப்படின்னா வேறு எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? யாராவது எடுத்துன்னு போயிருந்தா அந்த பொருள் இப்போது இல்லை அப்படின்னா முன்னாடி இருந்ததுன்னு அர்த்தம் இல்லையா? வேறு ஒரு காலத்தில் இருந்ததுன்னு வெளிப்படுகிறது இல்லையா? ஸோ வரம் தரும் நம்பெருமாளே, இப்படி சூன்யவாதமானது ஏற்க முடியாது, ஏற்க இயலாமல் போகிறது. அதனால் வேதங்களே பிரமாணங்கள் என்று ஆகிறது, தெளிவாக தெரிகிறது என்கிறார் சுவாமி. பிரதீதிச்சேதிஷ்டான்னிகில நிஷேதோ யதி நகோ நிஷேத்தாதோ நேஷ்டோ நிருபதி நிஷேதः சதுபதௌ நிஷேதேன்யத் சித்யேத் வரதகடபங்கே சகலவத் பிரமாசூன்யே பக்ஷே ஸ்ருதிரபி மதேஸ்மின் விஜயதாம். ஹே வரதா, வரம் அருளும் எம்பிரானே, வரம் தரும் அரங்கனே, பிரதீதீஹி சர்வம் நாஸ்தி என்ற எண்ணமானது, ஒன்றுமே இல்லை என்னும் அறிவானது, இஷ்டாச்சேத் உண்மை என்று கொண்டால், உண்மை என்று கொள்வோமே ஆனால், நிகில நிஷேதா
சமஸ்த வஸ்துக்களுக்கும் விலக்கானது. நிகில நிஷேதக, எல்லா பொருள்களையும் இல்லை என்று மறுப்பது சித்திக்காது, கைகூடாது. அதாவது வரம் அருளும் எம்பிரானே, ஒன்றுமே இல்லை என்னும் அறிவானது உண்மை என்று நினைத்தால், ஒன்றுமே இல்லை என்பது உண்மைன்னு எடுத்துட்டோமானா எல்லா பொருள்களையும் இல்லை என்று மறுப்பது முடியாது, சித்திக்காது, கைகூடாது. யதி அந்த எண்ணமாவது கொல்லப்படவே இல்லை, அந்த அறிவு உண்மை என்று கொல்லப்படவில்லையாகில் எந்த அறிவு? அது எல்லாம் சூன்யம் என்ற அறிவு. நிஷேத்தா, உலக இல்லை என்று கூறுபவர் யார்? கஹா, யார்? ஜகத்தை இல்லை செய்பவர் யார்? அத்தகா, ஆகையால், ஆதலால், நிருபதி நிஷேதகா, நிருபதி வெறுமனே, நிஷேதகா இல்லை என்று சொல்வது, வெறும இல்லை என்று சொல்லானது ந இஷ்டகா, ஒரு காரணத்தை முன்னிட்டு மறுத்தால், ந இஷ்டகா உனக்கு விருப்பமில்லாததாகும். அது ஒரு காரணத்தை முன்னிட்டு மறுக்கும் அளவில். சதுபத, ஒரு காரணத்தை கொண்டு இல்லை என்று மறுப்பது. அந்யத், வேறொரு பொருளானது, தடுக்கப்பட்ட பொருள் தவிர்ந்த மற்ற பொருள், அந்த பொருளை தவிர மீதி பொருள் சித்தித்துவிடும். எப்படி? அது எப்படின்னா, கடபங்கே சகலவத், கடபங்கே குடம் உடைந்து போனாலும் அதன் துண்டுகள் இருப்பது போல, அதன் துண்டுகள் ஓடுகள் முதலானவைகள் இருப்பது போல, மண்குடம் உடைந்து விட்டாலும் அதன் துண்டுகள் இருப்பது போல, ஹே வரதா, ஆஸ்ரிதர்களுக்கு நன்மையை தருளும் பிரானே, அஸ்மின் இந்த மதே அபி, சர்வ சூன்யவாதியான பௌத்தனின் மதத்திலும், இந்த பௌத்த மதத்திலும், பிரமாசூன்யே பக்ஷே, சர்வம் சூன்யம் என்ற பிரமையை கொள்ளாத பட்சத்தில், பிரமையை கொள்ளாத, அந்த பிரமாணத்தை கொள்ளாத பட்சத்தில், சர்வம் சூன்யம் என்ற பிரமையை கொள்ளாத பட்சத்தில், ஸ்ருதிஹி வேதமாகிய பிரமாணமானது விஜயதாம் சிறப்புறுகிறது, வெற்றி பெறுகிறது. சர்வ சூன்யவாதம் பண்ணுகிறவனை கண்டிக்கணும், சுகதனை கண்டிக்கணும் என்றால் அதற்கான காரணங்களை சொல்லி கண்டிக்கணும். இந்த ஸ்லோகத்தில் அது அந்த காரணத்தை சொல்கிறார். சர்வம் சூன்யம் சொல்கிறிய, இந்த எண்ணம் உண்மையா இல்லையா? உண்மைனா நீ தோற்ப. இந்த எண்ணம் உண்மையானால் சர்வ பதார்த்தங்களுக்கும் இதுவும் ஒன்று, இந்த வாதமே சர்வ சூன்யமாயிடுமே, அப்போ நீ தோத்துட்ட. இந்த ஆபத்திலிருந்து தப்பணும்னா அந்த எண்ணமும் சூன்யம்னு சொல்லணும். சர்வம் சூன்யம் என்ற எண்ணம் உண்மை இல்லை என்ற போது சூன்யவாதமே தோற்று போச்சு. சர்வம் நாஸ்தி என்று வாதம் பண்ணுகிறவன் யாரும் இருக்க முடியாது. சர்வம் சூன்யம் என்ற எண்ணம் ஒன்று இருந்ததுன்னா, இல்லைனாலும் ரெண்டு வழியிலும் உன்னுடைய எண்ணம் பலிக்க. சர்வம் சூன்யம்னு இருந்ததுன்னா உன்னுடைய வாதம் சூன்யம், இல்லை என் வாதம் சரியா சூன்யம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதை எட்டுக்கூடாது அப்படின்னா உன்னுடைய சர்வம் சூன்யம்ன்ற வாதமே தப்பு. எனவே எல்லாம் இல்லை என்று சொல்வதை விட்டுவிட வேண்டும். இவ்விடத்தில் இது இல்லை, இப்போது இது இல்லை அப்படின்னு நீ தேச காலத்தை வச்சு சொன்னியானா, காலத்தை வச்சோ இல்லை இடத்த வச்சோ சொன்னியானா, அப்படி கூறினால் வேறு தேசத்துலேயோ வேறு காலத்துலேயோ இருக்குதுன்னு தானே சொல்லணும். அதுவும் உனக்கு அப்போ உபயோகமற்றதாய் போயிடும். இங்கே இல்லைன்னா வேறு இடத்துல இருக்குதுன்னு தோணும். துணி கிழிந்தால் நூல் இருக்கும்ல, அது போல சர்வசூன்யவாதிக்கு விபரீத விளைவை உண்டாக்கும் இப்படி சொன்னியானா என்று தெரிவிக்கிறார். சர்வசூன்யவாதி சொல்லும் கருத்தை விகல்பித்து அணுவாய் மறுக்குகிறார். அப்படியே அந்த லாஜிக்கை வச்சு அணுவாய் மறுக்கிறார் சுவாமி. எல்லா பொருள்களும் இல்லை என்ற இந்த அறிவு உண்மையா இல்லையானா, உண்மைதான் என்றால் நீ தோற்றாய், இல்லை என்றாலும் நீ உன்னுடைய வாதம் தப்பு. இந்த சிக்கலிலிருந்து விடுபட அந்த சர்வசூன்ய பிரதீதியும் சூன்யம். பிரதீத்தினா ஒன்றுமே இல்லை என்ற அறிவும் சூன்யம். அப்படி எப்பொருளும் இல்லை என்று தடுப்பவன் யார்? யாரும் இல்லை. உலகத்தையே இல்லை என்று கூறுபவன் யார்? யாரும் இல்லை. அதோ நேஷ்ட நிரூபாதி நிஷேதே, இங்கு இப்போது இந்த பொருள் இல்லை என்ற உலகில் ஒவ்வொருவருக்கும் அது வரும். அதிஷ்டானமாக தேசமோ காலமோ கட்டாயம் இருக்கும், தேவைப்படும்.
தேசமோ காலமோ இருக்கும்போது ஒன்றுமில்லைன்னு எப்படி கூற முடியும்? எல்லா இடத்துலையும் எல்லாம் எப்பவும் இருக்காது. எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் எப்பொழுதும் இருக்காது. ஒரு பொருளை சதுபதவ் நிஷேத அந்யேத் சித்தியேத், ஒரு பொருளை இல்லைன்னு சாதிக்கும்போது இடையில் விட்டு விலக்க முடியாதபடி தேசகாலாதிகளை கணக்கில் கொள்ளக்கூடாதுன்னு நீ சொன்னியானா, இப்போது இங்கு இது இல்லாத இருந்த போதும் வேறொரு சமயத்தில் வேறு இடத்தில் இது இருக்கும் என்பது சித்திக்கும். இந்த பதத்தை சூத்திரக்காரர் சர்வாதானுபபத்தேச்ச என்று பாஷ்யத்தில் விஸ்தாரமாக மறுத்தருளுகிறார். சர்வதா அனுபபத்தேஷ்ச. ஆழ்வாரும் உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உளனென இளனென இவை குணம் உடமையில், உளன் இரு தகைமையோடு ஒழிவிலன் பரந்தே என்று இந்த பாசுரத்தில் இம்மதத்தை பலபடி விகல்பித்து கொண்டு மறுத்து அருளுகிறார் ஆழ்வார். மாத்தியமிக பங்காதிகாரத்தில் ஆச்சாரியன் வேதாந்த தேசிகனும் இதை தெரிவிக்கிறார். ஸோ இந்த மாத்தியமிகர்கள் தங்கள் நூல்களில் சர்வசூன்யவாதத்தை பல பெயரால் வழங்குவர். அசத், அலீகம், சூன்யம், துச்சம் என்று. இதெல்லாம் நமக்கு இல்லாதது இருந்தால் வரக்கூடிய தோற்றத்தை எப்படி கொடுக்கும்? நிரிபலவ்யம், நிரிபலப்பியம் என்று. இந்த மாதிரி அனைத்தும் தேசிகனால் நிரசனப்படுத்தப்படுகிறது. இப்படி பல சொற்களை அவர்கள் தமக்கு சமயத்துக்கு தக்கபடி சொல்வார். எதுவுமே தவறில், எதுவுமே நேரில்லை. அதனால் வேதம் ஜெயித்து விட்டது. ஸ்ருதி விஜயதாம், வேத பிரமாணமானது சிறப்புற்று ஓங்குக என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.